ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார் என நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றி மேலும் பேசுவதற்காக நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என ரஜினி ஆதவ் அர்ஜுனா கருத்துக்கு தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? காலம் பேசாது காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினிகாந்த் கூறியிருப்பதற்கு காரணம் விஜயோட அரசியல் நிலைப்பாடு குழப்பமாகவும் ரெண்டுங்கட்டானாகவும் தனித்து போட்டியா கூட்டணியா என்று முடிவெடுக்க முடியாமல் திணறும் தன்மையும் கமலஹாசன் 2.0 2021 கமலஹாசன் இருந்தது போல் 2021 டிடிவி தினகரன் இருந்தது போல் ஒரு நிலையற்ற ஒரு தன்மையில் விஜய் இருக்கும் போது அவர் தன்னுடைய விளம்பரத்திற்காக பல விஷயங்களை தன்னுடைய சபார்டினேட்டுகளை தூண்டிவிட்டு பேசுகிறார் என்று உணர்ந்தே ரஜினிகாந்த் இதனை கூறுவதாக நான் கருதுகிறேன். திரு ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து விளம்பரத்திற்காக கூறியப்பட்ட கருத்து. இதனை திரு விஜய் அவர்கள் மறுத்திருக்க வேண்டும். மறுக்காத பட்சத்தில் அவரே இதற்கு பின்னணியில் இருப்பதாகத்தான் அனைவரும் நம்ப நேரிடும். குறிப்பாக இந்த விஷயம் எப்படி ஆதவ் அர்ஜுனாவை தூண்டிவிட்டு விஜய் பேசுகிறார் என்றால், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகவில்லை. அவர் கடைசி படம் என்று விடுமுறை நாட்களில் வெளியிடலாம் என்று அவர் கருதி இருந்த அந்த படத்திற்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை சென்சார் போர்டு கொடுத்துள்ளது. காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான். களத்திற்குள் வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆதரவாளராகவும் மோடிக்கு எதிரானவுமாக அவர் வந்ததனால் தான் 8ஆம் தேதியே ஜனநாயகம் படம் பெரிய நெருக்கடி சந்திக்கும் என்ற கருத்தை நாம் கூறியிருந்தோம். இந்த நெருக்கடிக்கு காரணம் ஒருவேளை ரஜினி பின்பலமாக இருக்குமோ, ரஜினிக்கும் பாஜகவுக்குமான தொடர்பு இருக்குமோ என்று கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு இதை தன் மனதில் ஏற்றிக்கொண்டு விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை தூண்டிவிட்டு ரஜினிக்கு எதிராக இந்த கருத்தை கூறியுள்ளார்கள். உண்மையிலே விஜய் அவர்கள் தான் தன் படத்தை ரிலீஸ் ஆக விடாமல் செய்த சென்சார் போர்டை பற்றி பேச முடியாமல் ஊமையாக, கோழையாக, துணிச்சலற்றவராக, அது பற்றி பேசவே தயங்கக்கூடியவராக, அதற்கு முன்பு வரை பாஜகவை பற்றி பேசி வந்தவர் இப்பொழுது பாஜக பற்றிய பேச முடியாத ஒரு தன்மையில் அவர் இருக்கிறார் என்பதுதான் 100% உண்மை. இந்த அவருடைய பலகீனத்தை, இயலாமையை மறைப்பதற்கு அவர் தேவையில்லாமல் ஆதவ் அர்ஜுனாவை தூண்டிவிட்டு ரஜினியை பற்றி பேசியிருக்கிறார். ரஜினியும் இன்றைய அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் உறுதித்தன்மை இல்லாதது, அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெண்டுங்கட்டானாக பல நிலைப்பாடுகளில் இருப்பது, தனித்து போட்டியா கூட்டணியா என்பதில் குழப்பத்தின் உச்சியில் இருப்பது, தனித்து போட்டியிடுவதற்கு போதுமான வேட்பாளர்கள் அவருக்கு இல்லாத சூழ்நிலையில் அவர் அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்திப்பார் என்பதை உணர்ந்து கொண்டே ஊடகமாக காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்ற கருத்தை ரஜினிகாந்த் கூறியுள்ளார் என்றே நான் கருதுகிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, ரஜினி ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என சொல்லக்கூடிய சூழல்ல, வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரஜினிகாந்த் மறைமுகமா ஏதேனும் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் 1996 வாஜ்பாய்க்கு ரஜினி ஆதரவு தெரிவித்திருந்தார். அதே போல சூழல் நிலவ வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த முறை அவரு 2021 அண்ணன் கடைசி நேரத்துல எப்படி ஓட்டளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லதா இருந்தாரு. அப்படி சொல்வதற்கு கூட அவர் தயாரா இருந்தாரு. அப்போ நான் தான் அவர்கிட்ட போய் இது தேவையில்லைன்னே, நம்ம அரசியலை விட்டு நம்ம விலகியாச்சு, இனிமேல் மக்கள் நம்ம ரசிகர்கள் அவங்க மனசாட்சிப்படி வாக்களிக்கட்டு, உங்களுக்கு எல்லாருமே வேண்டியவங்க தான். தமிழக முதல்வர், தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு மிகுந்த நட்பு ரீதியாக இருக்கிறார். ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேருமே உங்களுக்கு, அதிலும் ஓபிஎஸ் உங்களுக்கு மிகுந்த நட்பு வலயத்தில் இருக்கிறார். பாஜக எல்லா கட்சியிலுமே உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் நீங்கள் அரசியலை விட்டு விலகிவிட்ட சூழ்நிலையில் அனைவருக்கும் பொதுவானவரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கூறினேன். ஊடகங்களிலும் அவர் யாரையும் ஆதரிக்க மாட்டார் என்ற கருத்தையும் நான் தெரிவித்தேன். இன்றும் அதே நிலைப்பாட்டில் தான் அண்ணன் ரஜினிகாந்த் இருப்பார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், பாஜகவின் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், நாம் தமிழர் சீமான், நானும் அவரும் நாம் தமிழர் சீமானை சந்தித்து பேசியுள்ளோம். 2 மணி நேரம் பேசியுள்ளோம். சீமானும் அவர் மீது இன்றைய தினம் பற்றுதல் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய இருந்த திரைத்துறையில் சேர்ந்த ஒருத்தர் விஜயும் இந்த களத்திற்குள் வந்திருக்கிறார். எனவே எல்லோரும் ரஜினிகாந்துக்கு வேண்டியவராகட்டும், எல்லோரையும் ஒரு டிஸ்டன்ஸில் சமதூரத்தில் வைத்துதான் ரஜினிகாந்த் பார்ப்பார். யாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டார். ஜனநாயக படம் வராத சூழ்நிலையில், அதில் உள்ள விரக்தியிலும் வேதனையிலும், சென்சார் போர்டை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை தூண்டிவிட்டு ரஜினியை எதிர்த்திருக்கிறார் என்பதே உண்மை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.